ஒன்றே ஒன்று இயற்கையை வேண்டிக்கிறேன். ஐயா விஜய் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும். அங்கே நடக்கிற காமெடியெலாம் நமக்கு தெரியும். இதே எங்கள் அண்ணன் உள்ளே போகும்போது அங்கே இந்த அரசியல் களமே வந்து ஒரு புனிதமாக மாறும். எல்லா தலைவர்களுமே அண்ணன் சீமானை கொண்டாடுறாங்க, பேசுகிறாங்க. அவர் எப்படின்னா அது வரணும்னு அடுத்த கட்சிக்காரனே பேசுகிறான். இதுதாங்க அரசியல். இந்த அரசியல் தாங்க எங்களுக்கு வேணும். இதை விட்டுட்டு நீங்கள் அவர் இப்போ உண்மையிலேயே அவர் ஜெயிக்கணுங்க. பெரம்பூரில் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிக்கணும். ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போய் அங்கே பண்ணுற ஐயா விஜயகாந்த் பார்த்தீங்களா என்ன பாடுபடுத்துனாங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இன்னைக்கு கிடையாது. நீங்கள் தமிழ் சினிமாவில் கிடையாது, சினிமாவில் இல்லை, இதிலே கிடையாது. அதுக்கு எங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனும் நிறைய சோறு போட்டிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வேணாம். அந்த 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 புகழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் வரல. ஒரு நேர்மையான அரசியல் வேணும். இன்னைக்கு அரசியல் தான் எல்லாமே. வாழ்வியல் நம்மளோட முழு பிறப்புலேருந்து இறப்பவரில் அரசியல் தான். அந்த அரசியலை வந்து நேர்மையான ஒரு அரசியல் வேணும். ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு எம்எல்ஏவையோ ஒரு அமைச்சரையோ ஒரு முதலமைச்சரையோ எளிமையாக போய் சந்திக்கிற நிலைமையை நாங்கள் உண்டாக்குவோம். அது ஏழைகளுக்கான அரசியலாக இருக்கும். இந்த முதலாளித்துவம் அப்படி தான் காட்டும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ணன் வந்து எனக்கு என்னோட அறிவு கேட்டினதுக்கெல்லாம் 13% 15% வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் அந்த 4ஆம் தேதி எனக்கே நீங்கள் ஃபோன் அடித்து சொல்லுவீங்க, அண்ணா நீங்கள் சொன்னது கரெக்ட்ண்ணே. அந்த 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 அறிவு தான். நாங்கள் உடனே வந்துடுவோம் அப்படிலாம் நாங்கள் சொல்ல. ஆனால் ஒரு 10 எம்எல்ஏ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எங்கள் அண்ணனோட சேர்த்து. ஆனால் எங்கள் அண்ணன் அந்த சட்டமன்றத்தில் நுழைஞ்சாருன்னு வச்சுங்களேன், எல்லா அரசியல்வாதியும் கொண்டாடுவாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே யாராக இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரும் எங்கள் அண்ணனோட அரசியல் தான் எல்லாரும் இனிமேல் பேச போகிறாங்க. உலகமே வந்து இன்னைக்கு அண்ணனோட சீமானோட காணொலியை இங்கிலீஷில் மொழிபெயர்த்து பார்க்குது. அந்த 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 அதெல்லாம் பார்க்கும்போது உலக நாடுகள் என்ன பண்ணணும்னா, இனிமேல் நமக்கு இந்த போர் இதெல்லாம் வேணாம், நம்ம இயற்கை சார்ந்து போகணுன்ற ஒரு இது வழி வந்தாலும் வரும். எங்கள் அண்ணனோட அவ்வளோ பேச்சு நான் இன்னைக்கு எப்படி திருக்குறள் இந்த மாதிரி இருக்கோ, ஒரு நாள் எங்கள் அண்ணனோட பேச்சும் ஒரு ஒரு நிலைமையில கொண்டு போய் வைக்கும். அது இந்த மக்களுக்கு புரியல, கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு. பெரியவங்களாம் நிறைய பேசுகிறாங்க, என் கண்ணார பார்த்துருக்கேன். பெரியவங்க நிறையா வந்து ரொம்ப அண்ணனை வந்து அண்ணன் கத்துறாரு பேசுகிறாரு அப்படின்னு புரிதல் இருக்குது. அண்ணனுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. எந்த ஊடகமும் வந்து அவரை இது காட்டலனால அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணனோட வளர்ச்சி பெரிய வளர்ச்சி. எங்களுக்கு தெரியும். வேற எது கேள்விகள் இருக்கா? வேற மற்றவைன்றது அது மாற்றத்துக்கானவை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து 2011 வந்து இதே ஊடகங்கள்லாம் என்ன சொல்லிச்சு, திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், கிட்டத்தட்ட 180 சீட்டுக்கு மேலே வெற்றி அடைவாங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் 2011 என்ன நடந்தது? 23 சீட்டு வாங்கி திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்தது. அதனால இந்த ஊடகங்கள் வந்து யார் ஆளுங்கட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் அது பேசும். அது எப்போதுமே நடக்கிறது தான். இவ்வளோ கொள்ளை நடக்குது, இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, இவ்வளவும் நடந்து மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இந்த ஊடகங்கள் சொல்லுது அப்படின்னா இது ஒரு மாய வலை தான். மற்றவைன்றது எதுக்காக நாம் தமிழர் கட்சியை மட்டும் சொல்லாமல் மற்றவை சொல்கிறேன்னா, இங்கே தமிழ் தேசியம் எழுந்துடக்கூடாது அப்படின்றதுல பெரிய திட்டமே இந்த இந்தியா முழுக்க இருக்கு. அது எழுந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ் தேசியம் கைப்பற்றிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் 2005 வந்து விஜயகாந்தை விட்டாங்க. 2010 அப்புறம் இவர் வந்தாரு, நம்ம உலகநாயகன் வந்தாரு. இப்போ தளபதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே ஒரு 15% 1947 அப்புறம் எடுத்தீங்கன்னா ஒரு 15% ஓட்டுக்கள் இளைஞர் ஓட்டுகள் அத்தனையுமே புதுசா வரவங்களுக்கு தான் அந்த வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் அந்த பிம்பத்தை தான் கையில் எடுத்தாங்க. ஆனால் இதில் வந்து சில இளைஞர்கள் மாற்றத்தின் பக்கம் நின்று மாறாமல் நிற்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100க்கு மேற்பட்ட இளைஞர்களை தான் வேட்பாளராக அண்ணன் நிப்பாட்டியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து அந்த கருத்தியலில் நிற்கிறாங்க. இன்னும் சில பிள்ளைகள் வந்து அந்த கருத்தியலுக்கு உள்ளே வரல, இன்னும் அந்த திரை கவர்ச்சியிலே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறும். விஜயெல்லாம் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தூரத்துக்கு வராரு அப்படின்னா அவர் சாதாரணமாக அவராக ஆரம்பித்த மாதிரி தெரியல. இது பின்புலம் பல பேர் வேலைகள் செஞ்சுருக்காங்க. இப்போ விஜய் நேற்று ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பனையூரில் வந்து என்னை பார்க்கணும், நான் உங்களுக்காக காத்திருப்பேன் அப்படின்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, 234 தொகுதியில் நீங்கள் தனிச்சு போட்டிருந்தீங்க, சிறப்பு. ஆனால் அதே நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியில் தனிச்சு போட்டிருந்தது 117 ஆண்களுக்கு கொடுத்தது, 117 பெண்களுக்கு கொடுத்தது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அடிமட்ட ஊழியர், அடிமட்டத்தில் இருந்த உறுப்பினர் வரைக்கும் வேட்பாளராக நின்றுருக்கான். 2 வருஷமா இருந்தாலும் கட்சிக்கு வேலை செஞ்சவன், 10 வருஷம் கட்சிக்கு வேலை செஞ்சவன், 15 வருஷம் இந்த இனத்துக்காக போராடினவனுக்கு மட்டும்தான் அண்ணன் சீட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் அப்படியா கொடுத்துருக்கீங்க?
100 பேர் உங்கள் கட்சி உங்களோட ரசிகர் மன்றத்திலேருந்து கொடுத்துருக்கீங்க. 106 பேருக்கு மேலே குற்றப்பின்னணியில் உள்ளவன், பாதி பேர் பிஜேபி, பாதி பேர் டிஎம்கே, பாதி பேர் ஏடிஎம்கே. எவன்லாம் அங்கே சீட்டு கொடுக்கலையோ அவனுக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுத்துட்டு வாஷிங் மிஷினை மாற்றிட்டீங்க. பழைய வாஷிங் மிஷினை போட்டு புது வாஷிங் மிஷினில் துணி துவச்சி போட்ட மாதிரி இப்போ அவனை தூக்கின்னு வந்து போட்டு அவன்லாம் நல்லவன் நினைக்கிறீங்க. இவன்லாம் ஜெயிச்சுட்டு நாட்டுக்கு நல்லது செஞ்சிருவான் நம்புறீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அந்த மாற்றத்தின் பக்கம் மக்கள் நிற்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தொகுதிக்கு 4.5 லட்சம் ஓட்டு வருது. அந்த 4.5 லட்சம் ஓட்டில் குறைஞ்சபட்சம் 3 டிவைட் பண்ணால் 1.5 லட்சம் ஓட்டு. 1.5 லட்சம் ஓட்டுக்காரன் போட்டவனை போய் நீ கேட்டிருந்தானா அது நியாயம். அப்போ நீ ஒரு முடிவுக்கு வர முடியும். நீ ரோட்டில் போகிறவன் 10 பேர் 20 பேரை வச்சு கேட்டுட்டு அதுதான் வாக்கு அப்படின்னு சொல்லி நீ காட்டுறனா அப்போ நீ எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு மற்ற நாம் தமிழர் கட்சின்னு போடுறதுக்கே உனக்கு பயம் வருதுல்ல, அந்த பயத்தை தான் நாங்கள் காமிச்சுட்டு இருக்கோம். இதே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது 2% ஓட்டு கூட நாம் தமிழர் கட்சிக்கு வராதுன்னாங்க. ஆனால் 8.22% போட்டு தனி பெரும் கட்சியா வளர்ந்து 3வது கட்சியா, பெரிய கட்சியா, 3வது கட்சின்றது கட்சி ரீதியில, ஆனா தனிப்பட்ட முறையில் 8.22% எடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனா முதல் கட்சி அதுதான். இந்திய வரலாற்றிலேயே அந்த மாதிரி யாரும் வாக்கு வாங்கினது கிடையாது. அந்த மாதிரி கட்சியை நீ இன்னைக்கு மற்றவைன்னு கடைசி வரைக்கும் காட்ட மாட்டேன்றனா உன்னோட நோக்கம் என்ன? நோக்கம் இதுதான். தமிழ் தேசியத்தை வளர்ந்துருச்சுன்னா நம்ம இங்க யாரும் பொழப்பு நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மற்றவைன்றதை நீ கொண்டு வர. சீமான் அண்ணன் மட்டும் சட்டமன்றத்துக்கு போக மாட்டாரு, கூட அவர்களோட தம்பி தங்கைகளும் போவாங்க. ஏன்னா நான் சில விஷயங்களை வெளியிலேருந்து கேட்டது, இது இத்தனைக்கும் திமுக அமைச்சரவையில் இருக்கிற நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க கிட்டே கேட்டது. நாங்கள்லாம் பாதி பேர் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டான்னா, நாளைய சமுதாயம் எப்படி ஆகுமோன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துருச்சு. அவன் கட்சியில் திமுக கட்சியில் இருக்கலாம், நாளைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், மதுமத போதையில் அடிமையிடக்கூடாது. நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். நாளைக்கும் நம்ம பெப்பர் ஸ்ப்ரேவும் மிளகா பொடியும் எடுத்துட்டு பெண் பிள்ளைங்களை வெளியே அனுப்பக்கூடாதுன்ற எண்ணத்தினால பாதி திமுக காரங்க மேலே நமக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்தால் தான் நாளைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் நல்லபடியாக வாழ முடியும். அந்த இதுக்கு வந்துட்டாங்க இப்போ. அதனால நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், அண்ணன் மட்டும் போக மாட்டார், கூடவே தங்கச்சி தம்பிகள் அனைவரும் போவாங்க. அதில் வாய்ப்புகள் அதிகம். அப்படி சட்டமன்றத்துக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னா, இப்போ தட்டுவாங்க தெரியுமா, டேபிளை தட்டுறது நடக்காது. எதிர்கட்சியாக நம்ம உட்காந்தாலும் சரி, ஆளுங்கட்சி வெளிநடப்புன்றது அறிவிப்பாக முக்கிய செய்தியாகவே எல்லா தொலைக்காட்சியும் போடுவான். அந்த நிலைமைக்கு மாற்றம் வரும், கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. நீங்கள் கருத்து கணிப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே, இது பல தேர்தலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே கருத்து கணிப்பாக இருந்ததே இல்லை. இது ஒரு கருத்து திணிப்பு, ஆங்கிலத்தை சொல்லுவாங்க நரேட்டிவ் செட்டிங்னு சொல்லுவாங்க. இதை தான் தொடர்ந்து ஊடகங்கள் பண்ணிகிட்டு இருக்கு. ஊடகத்தை பற்றி சொல்லணும்னா, மீடியா யார் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்காங்களோ அவங்க 2 பேருக்குமே அவங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு வளர்ந்து வர்ற கட்சி, ஒரு மாற்று அரசியல், ரெவல்யூஷனரி பொலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பொலிட்டிக்ஸை இவங்க காட்ட மாட்டாங்க. அது எப்பவுமே ஒரு கார்பரேட்டுக்கு எதிராக இருக்கும், ஒரு மக்கள் நலன் சார்ந்து இருக்கும். ரெண்டாவது நாட் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள், திஸ் வில் பி ஃபார் எவ்ரி காமன் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாற்றத்துக்கான பொதுமக்களின் அரசியல். அந்த அரசியலை இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அதை தான் இந்த ஊடகங்கள் எது காமிக்காது இல்லையா, அது நல்லதுன்னு நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஊடகங்கள் இளநிக்கு விளம்பரம் கொடுக்காது, நொங்கு பயணிக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்காது. அப்போ நீங்கள் உங்கள் உடலுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இப்போ எது ஊடகம் ஃப்ளாஷ் பண்ணுது, அது நம்மளுக்கு தேவையில்லாதது, அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கருத்து கணிப்பில் எதை காட்டுறாங்க இல்லையா, அது முழுசா மாயை. அப்படி தான் இருந்திருக்கு. இவங்க நாம் தமிழர் கட்சி காட்டினாங்கன்னா அவங்களுக்கு சில லட்சம் ஓட்டு, அதாவது வாக்கு அதிகரிக்கும். அதனாலே முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இவங்க திட்டம் போட்டு செய்வாங்க. இப்போ 100 ரூபா கொள்ளடிக்கிறோம்ப்பா, ஆளுங்கட்சிக்கு 70 ரூபா, எதிர்கட்சிக்கு 30 ரூபா. சீமான் வரக்கூடாது, நாம் தமிழ் கட்சி வரக்கூடாது. விவசாயி கொடி பறந்துட்டா நம்ம கேள்விக்குறி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கருத்து கணிப்பை அது ஒரு ப்ரொபகேண்டாவா அழகா இவங்க கோடிட்டு இது பண்ணுவாங்க. அது மக்களுக்கு இப்போ மீடியா மாறி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா மொபைல் தான் எல்லாருக்குமே மீடியா. யாருமே இந்த நீங்க யதார்த்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, செய்தி சேனலை யாருமே போட்டு பொதுமக்கள் உட்காந்து 1/2 மணி நேரம் பார்க்கறது இல்லை. கோர் பொலிட்டிக்ஸ்ல இருப்பாங்க இல்லையா, 5% 10% மக்கள் உள்ளார்ந்த அரசியல் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் உட்காந்து இந்த அரசியல் விவாதங்களை பார்ப்பாங்க. பொதுமக்களுக்கு அலைபேசி தான் மீடியா. நாம் தமிழர் கட்சியினர் எப்போ இந்த அலைபேசியை நல்லா பயன்படுத்துறாங்க, சரியாக பயன்படுத்தி
இவங்க வந்து எல்லாருமே ஒரு ஒரு காணொலியை இட்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலே போதும், வந்து நம்மளே நம்மளுக்கு மீடியாவா மாறி கருத்து கணிப்பு இல்ல, நம்ம வந்து கருத்து மக்களுக்கு சென்றடைகிற வகையில வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். இது என்னோட நம்பிக்கை. என்னோட கருத்து கணிப்பு நான் பார்க்கறது வந்து எப்படின்னா, பெரும்பாலும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதிகபட்சமான வாக்குகள் கிடைக்கும். இப்போ பொதுவாக சொல்றது வந்து எனக்கு வந்து இவ்வளோன்னு சொல்ல முடியல. ஆனால் வந்து அண்ணன் சீமானா இருக்கட்டும், கள பணியாள அவங்க வேலை செஞ்சவங்களா இருக்கட்டும், வேட்பாளராக இருக்கட்டும், எல்லாமே குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள். ரெண்டாவது வந்து ₹1 காசு கொடுக்கல. இதுலேயுமே வந்து என்னோட கருத்து என்னன்னா, 234 வேட்பாளருமே வந்து உள்ள போகணும். அது வந்து மக்களின் வெற்றியா பார்க்கப்படுது. இப்போ வந்து மக்கள் என்ன முடிவு பண்ணிருக்காங்க 4ஆம் தேதி தான் தெரிய வரும். அவங்க வந்து இந்த வாட்டி பெரும்பாலும் நல்ல அரசியல் புரிதல் உள்ளவங்க, அவங்க வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்கன்னு நம்பிக்கையா சொல்ல முடியும். 234 பேரும் உள்ள போகணுன்னு எங்களோட நாம் தமிழ் கட்சியோட நம்பிக்கை. இது மக்களின் வெற்றியா இருக்கும். அதை தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஊடகங்கள் வந்து நல்லதை காட்டாது. எது மக்களுக்கு சரியா இருக்கு இல்லையா, நம்பிக்கையா நிற்கும் இல்லையா, அதை வந்து காட்டவே காட்டாது. நீங்க வரலாற்று ரீதியா வந்து நீங்க எடுத்து பார்த்தாலுமே நல்ல தலைவர்களை வந்து காட்டினதே கிடையாது. இப்போ சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து சீமான் அண்ணன், நாம் தமிழர் கட்சி, விவசாயி, நாம் தமிழர் கட்சியோட அரசியலை வந்து இவங்க வந்து மறைப்பாங்க. இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி ஊடகம் வந்து நம்ம கையிலே இருக்கிறதுனால வந்து அதை வந்து அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்துறதுனால மக்களுக்கு வந்து தெரிய வருது. ரெண்டாவது வந்து விஜயை பற்றி கேட்டீங்க. விஜய் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல நடிகர். அவர் வந்து நல்லா சிறந்து நடிப்பார். விஜயா இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு முதிர்ச்சி வேணும். யாரை வந்து விமர்சிக்கணும், யாரை விமர்சிக்கக்கூடாது. விஜயை வந்து இப்போ விஜய் வந்திருக்கிறாரு அரசியல் தலைவராக, வந்து அவருக்கு வாழ்த்துக்கள். அவங்களோட அரசியல் வேற, அவங்களோட அரசியல் புரிதல்ங்கிறது வேற, நாம் தமிழர் கட்சியோட அரசியலுங்கிறது வேற. அதை வந்து நம்ம குழப்பிட்டு கிடக்கூடாது. ரெண்டாவது விஜய் ரசிகர்களை குறை சொல்றது வந்து எனக்கு வந்து ஒரு உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நீங்க யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புரிதல் வந்தால் தானா மாறி வருவாங்க. இப்போ விஜயகாந்த் கட்சியில இருந்திருக்காங்க. இப்போ திமுக கட்சியில இருந்து 2009க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இல்லப்பா அந்த நேரத்தில் வந்து இணைப்படுகொலை போது வந்து திமுக கட்சி கருணாநிதி வந்து துரோகம் செஞ்சுட்டாருன்னு சொல்லி பல பேர் மாறி வந்திருக்காங்க. சீமான் அண்ணன் பேசுனது சரி. அதே போல அதிமுகல இருந்து மாறி வந்தவங்க இருக்கிறாங்க. கமலை நம்பி போனவங்க வந்தவங்க இருக்காங்க. எல்லாருமே மாறி வர்ற தருணம். நம்ம சரியா இருந்தா விஜய் ரசிகர்களுமே சரிப்பா விஜய் வந்தாரு, நம்ம ஒரு ரசிகர் ஆதரவு தெரிவிச்சோம், சீமானனும் சரியா நிற்கிறாப்புல, நாம் தமிழ் கட்சி சரியா நிற்குது, விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க, தவறுன்னு இல்லை. ஆனா நீங்களும் புரிஞ்சுக்கணும், எதுக்காக உங்க கொள்கை கோட்பாடை வந்து விமர்சனம் செஞ்சோமே தவிர விஜய் மேல எங்களுக்கு ஒரு வன்மமோ இதோ கிடையாது. அவர் ஒரு சிறந்த நடிகர், அவர்களுக்கு எப்பவுமே நம்ம வாழ்த்துக்கள் இருக்குது. டிவிக்கு கட்சியில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எது அரசியல்னு சொல்லி பாருங்க. மக்களுக்காக விஜய் போராடுறாடா, அவர் கூட போய் நின்னுங்க. மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி சீமானன் நிற்கிறாரா, அவரோட அரசியலை வந்து உற்று நோக்குங்க. அதான் வந்து அரசியல். மக்களுக்காக யார் நிற்கிறா, காசு கொடுக்காம யார் நிற்கிறா, வேட்பாளரோட பேக்ரவுண்டை பாருங்க. நீங்க அந்த டீட்டெயில் எடுத்து பார்த்தாலே டிவிக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. கம்பேர்ட் டு டிவிக்கே நாம் தமிழர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட்டி அண்ட் ஒன்லி ஒன் பார்ட்டி விச் வில் ஃபைட் ஃபார் பீப்புள்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிவிக்கே நண்பர்களுக்கே புரியும். அதனால அவங்க நம்ம தம்பிகள் தான், நம்மளோட பசங்க தான், யாரும் விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. நம்பி நின்னுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களும் கண்டிப்பா ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பா வருவாங்க. விமர்சிக்க வேண்டிய தேவையே இல்லை. விஜய்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். அது சார்பா. இதை வந்து அதான் நான் விஜய் அண்ணானே வச்சுக்கிடுவோம். அவரை வந்து நம்ம வந்து விமர்சிக்கிறது கிடையாது. அவரோட அரசியல் அவர் செய்கிறாப்புல. இந்த கோவிலுக்கு போகிறது, அவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து, ஏன்னா விஜய் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறாரு, 40 வருடமாக இருந்திருக்கிறாரு. இது மாதிரி நிகழ்வு எதுவும் செஞ்சதில்லை. இப்போ திடீர்னு செய்கிறாருன்னா அது டிவிக்கு தொடர்களுக்கே தெரியும் ஏன் பண்ணுறாரு. அவங்க என்னதான் வந்து சப்போர்ட் பண்ணாலுமே அவங்களே யோசிச்சு பார்க்கணும், ஏன்பா திடீர்னு இப்படி பண்ணுறாப்புல, இது தேவையில்லை. இதுக்கு ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போய் நீங்கள் போங்க, எங்கே வேணா தவறு கிடையாது. இதே ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போய் போராடி இருந்தா, இப்போ காவேரி, இப்போ நீங்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த நிகழ்வே பாருங்க, காவேரி இந்த மேலாண்மை வந்து அமைக்கிறத வந்து சொல்லி வந்து நாம் தமிழர் கட்சி சீமானனை வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி விஜயோ மற்ற கட்சியினரோ ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்குமா? இப்போ May 18 கூட்டம் நடக்கிறதுக்கான இது நடந்துட்டு இருக்குது, நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. இது மாதிரி இவங்க பண்ணுவாங்களா?
இது மாதிரி அந்த கட்சியில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு நிகழ்வு எடுத்துக்கோங்க. இப்போ தலைவர் பிரபாகரன் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் வந்து, அந்த தலைவரை வந்து திமுக அதிமுக பேசாத காரணம் என்ன? டிவிகே விஜய் பேசாத காரணம் என்ன? இப்போ அதுல இருந்தே புரிஞ்சிடும் யார் வந்து உண்மையா இருக்கா. அது வந்து அவங்களுக்கு போக போக அது வந்து புரியும். விஜய் ஏன் இப்படிலாம் பண்றாரு, ஒரு நோக்கம் இருக்குது, விமர்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம சரியான பாதையில போவோம், எல்லாருமே சேர்ந்து கூடி செயல் செய்வோம், மக்களுக்காக நிற்போம். நாம் பயம் ஊடகம் எல்லாம் வந்து முதலாளித்துவம். அதுக்கு தான் இன்னைக்கு மே 1க்கு தான் நாங்கள் வந்து அந்த முதலாளித்துவத்தை ஒழிக்கணும்னு தான் இந்த மே 1க்கு நம்ம கொண்டாடுறோம். அதனால இந்த இந்த அரசியல் வந்து அவங்களுக்கு பயம். பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் இன்னைக்கு அரசியலே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஊடகமும். அந்த ஊடகம் எப்படி நம்மளை காட்டும், நம்ம அதை எதிர்பார்க்கறதே முதல்ல தப்பு. அதனால தான் வந்து ஒவ்வொரு தடவையும் 1, 4, 7, 8 அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோம். இதை அவங்க காட்டினாங்கனாவே இந்நேரம் நம்ம 30-35% மேலே வந்திருப்போம். அவன் காட்ட மாட்டான். ஏன்னா ஏழ்மையாக இருக்கிறவன் ஏழ்மையாக இருக்கணும். அதுதான் அரசியல். ஏன் ஏழ்மையாக இருந்தால் தான் பணக்காரன் மேற்கொண்டும் பணக்காரன் ஆக முடியும். அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் தான் இன்னைக்கு ஏழ்மையாக இருக்கிறவனே பணக்காரனுக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பணக்காரன் தான் ஏடிஎம்கே டிஎம்கே இன்னைக்கு வந்திருக்கிற டிவிகே. ஒரு நகைச்சுவை தாங்க. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இப்படிலாம் பண்ணால் வந்து அவர் எல்லா மதத்துக்கும் எல்லா இதுக்கும் பொதுவானவர்னு அவர் காட்டிக்க விரும்புகிறாரு. எல்லா இதுக்கும் பொதுவானவர்னு காட்டிக்க விரும்புகிறாரு. அவ்வளோதானே ஒழிஞ்சு அதில் வந்து அரசியல்னா அரசியல் அது கிடையாது. அரசியல் இந்த பூமிக்கு இந்த மண்ணுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நேர்மையாக செய்யணும். அதுதான் அரசியல். ஆனால் இந்த 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 கார்பரேட் கம்பெனி அரசியல் அதை பற்றிலாம் பேசவே பேசாது. அவங்களுக்கு அது தேவையே இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன வளர்ச்சினா பில்டிங் இதுதான் வளர்ச்சின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இயற்கை வளர்ச்சி கிடையாது. ஆனால் இயற்கை ஒரு நாள் புரட்டி போட்டு இந்த எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிரும். இயற்கை வந்து ஒரே ஒரு நாள், இந்த சுனாமி வந்துச்சு, நிலநடுக்கம் வந்துச்சு, பூகம்பம் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு நாள் வந்துச்சுன்னா எல்லாமே தவிடுபொடியாரும். மக்களும் அது மண்ணோட மண்ணாக போவாங்க. அதுதான். அதனால இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுக்குங்க. கார்பரேட் கம்பெனிகளே நீங்களே சொல்கிறேன், நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே இனிமேல் இயற்கை சார்ந்து வாழலைன்னா என்னோட வருங்கால பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதை நாங்கள் உணர்ந்து தான் எங்கள் அண்ணன் அடிக்கொருக்க பேசிட்டு இருக்காரு. இந்த அரசியல் எங்களுக்கு வேணாம். விஜய் அவர்களே, இதெல்லாம் வந்து சும்மா படத்தில் பண்ணதோட நிறுத்திக்கிங்க, வேணாம். ஒரு நேர்மையான அரசியலை வாங்க. நேர்மையான அரசியலை வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், விஜய் அவர்கள் பண்ணுறது எல்லாமே கார்பரேட் அரசியல் தான். அந்த அரசியல் வேண்டாம். எங்கள் பிள்ளைகளுக்கு, அடுத்து வர்ற தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த உன்னோட கார்ட்டூனை பார்த்தா சக்திமான் கார்ட்டூன் மாதிரி உன்னோட அரசியல் வந்து சக்திமான் என்ன பண்ணாரோ அதை தான் இப்போ நீ பண்ணிகிட்ருக்க. அதே தான் 4ஆம் தேதி நடக்க போகுது. எந்தெந்த பிள்ளைகளை யார் யார் பாதுகாத்துக்கணுமோ பாதுகாத்து வச்சுக்கோங்க. தயவுசெய்து சொல்கிறேன், 4ஆம் தேதி கண்டிப்பாக 4ஆம் தேதி குழந்தைகளை பாதுகாத்து வச்சுங்க. நான் ஒரு குழந்தைய பார்க்குறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு ரசிக்கிறாங்க. அந்த சக்திமான் ஒரு காலத்தில் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி பண்ணி மேலே இருந்து கீழே குதிச்சுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. உஷாராக இருந்துங்க. நன்றி.